class. So I have given the introduction for the derivative. இல்லையா டிஃபரன்சியேஷனை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு related to your we are going to discuss about the rate of change in derivatives. Rate of change in derivative. நம்மளுடைய டிஃபரன்சியேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச், அதை தான் பார்க்க போறோம். அப்ப இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொன்னா பாருங்க, இப்போ சப்போஸ் எக்ஸ் இஸ் அ வேரியபிள், எக்ஸ் இஸ் அ வேரியபிள் with respect to t, that is called time, then the rate of change can be written as dx by dt, which means x is your dependent variable and t is called independent variable. அப்போ இனிமேல் the rate of change அப்படின்னா with respect to time தான் பார்க்கணும். Any variable with respect to time is called rate of change. அப்போ x ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, with respect to time அப்படின்னா the rate of change is dx by dt. Suppose I want to find out the volume of a sphere இருக்குன்னு வச்சுக்கோங்க. We know the volume of a sphere is 4 by 3 pi r cube. இல்லையா? 3 pi r cube. Change கண்டுபிடிக்கணும்னா we have to find out dv by dt. இதே போலதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஒவ்வொன்றுக்கும் நான் கண்டுபிடிக்கும். சப்போஸ் நான் என்ன பண்றேன், லெட் எஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் டினோட்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்றத குறிக்குது. லெட் எஸ் பி த டிஸ்டன்ஸ். உடனே எனக்கு வெலாசிட்டி தேவைன்னு வச்சுங்க. இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த வெலாசிட்டி, then we can say the rate of change of this distance will give you the velocity. நல்லா கவனிங்க, very first chapter நடக்கிறேன். Last classல I have given the introduction. இப்ப velocity அப்படின்னு சொன்னா ds by dt, அதாவது rate of change of displacement with respect to time. அடுத்து எனக்கு acceleration உங்களுக்கு தேவை, எல்லாம் physics related பாருங்க. Acceleration, அப்போ which means that suppose if you take the velocity as v, the rate of change of velocity will give you the acceleration, that is called dv by dt. அல்லது we can write this as d square s by dt square, 2 times derivative of the distance. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், very very important. அப்ப என்ன அர்த்தம், dv by dt, அதாவது velocity வந்து நம்ம எப்படி சொல்லணும், rate of change of displacement, and acceleration எப்படி சொல்லணும், rate of change of velocity. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுக்கு வந்து இது புக்ல இல்ல, நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சரிங்களா இப்ப நான் சொல்ல போறேன். ஒரு பார்ட்டிகல் ஹரிசாண்டல் மோஷன்ல இருந்தா என்னென்ன கண்டிஷன்ஸ், ஒரு பார்ட்டிகல் அப்வர்ட் மோஷன்ல இருந்தா என்னென்ன, அப்ப ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல போலாம். நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் நாட் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். ஃபர்ஸ்ட், ஃபார் அ ஹரிசாண்டல் மோஷன், ட்ரெயின்லாம் போகுது இல்லையா, ட்ரெயின், பஸ், காரு, இதெல்லாம் ஹரிசாண்டல் மோஷன்ஸ் இல்லையா. ஹரிசாண்டல் மோஷன்ஸ் ரெண்டு விஷயம் இருக்கு, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல். ஃபர்ஸ்ட், ஃபார் அ பார்ட்டிகல் இன் ஹரிசாண்டல் மோஷன், ஃபார் அ பார்ட்டிகல் in horizontal motion, for a particle in horizontal motion, which means either it travels like this or in the direction it travel பண்ணலாம். இந்த கண்டிஷனுக்கு நல்லா கவனிங்க, இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது ரெண்டு வெலாசிட்டி இருக்கு, இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி. நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல கைனமெட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்களா, ஸ்டேட்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். யாராவது சொல்ல முடியுமா கைனமெட்டிக்ஸ் உடைய மூணு ஈக்குவேஷன்ஸ்? anyone from v equal to u plus at. Very good. V is equals to u plus at and s Yes. is equals to ut plus of at square. உன்னது v square equal to square. ரைட்டா, கரெக்டா? இது கரெக்டா? மூணாவது கரெக்டான்னு கேக்குறேன். v square கரெக்டாமா? இது ஃபர்ஸ்ட் ரெண்டு ரைட். v is equals to u plus at, s is equals to ut plus of at square, displacement motion. இது கரெக்டா? v square minus u square equal to 2as. கரெக்டா தப்பா?
எஸ் அப்சல்யூட்லி ரைட். ஏன் கவலைப்படுறீங்க? v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2ac போட்டிருப்பீங்க, இங்க v ஸ்கொயர். இந்த 3 ஸ்டேட் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த ஹரிசாண்டல் மோஷனுக்கு பொருந்தும். all the 3 equations are suitable. அதுல ஒண்ணே ஒண்ணுதான் upward, அதாவது towards upward vertical motionsக்கு நம்ம பயன்படுத்தலாம். இது எல்லாமே கைனமெட்டிக்ஸ், இது எல்லாமே மோஷன்ஸ் இன் மூவிங். அது மோஷன்னாலே மூவிங் தான். இனிஷியல் வெலாசிட்டி is its velocity at time t equal to 0. அப்ப டைம் ஸ்டார்ட் பண்ணல, இப்ப டைம் நான் கணக்குல எடுத்துக்கல, ஆரம்ப நிலையில இருக்குது. இனிஷியலி டைம் ஸ்டார்ட் ஆகல, அப்போ என்ன இனிஷியல் வெலாசிட்டி இருக்கோ அதுக்கு பேர் தான் இனிஷியல் வெலாசிட்டி. அடுத்தது பாருங்க, செகண்ட் வெலாசிட்டி அட் ரெஸ்ட். யாரும் சொல்ல முடியுமா வெலாசிட்டி அட் ரெஸ்ட் என்னது? which is equals to 0. இப்போ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு நான் ஸ்பீட வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுட்டேன். 60 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடு போகவே கூடாது. ஒரு ஸ்பீட் கவர்னர் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். தென் என்னன்னா, அதனுடைய மூவிங் இருக்கிற மோஷன் இஸ் யூனிஃபார்ம் அண்ட் அக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. பாருங்க, தேர்ட் ஒன், when the velocity is constant, நம்ம எல்லாருக்கும் தெரியும் velocity acceleration rate of change of velocity. velocity constant the differentiate பண்ண 0 இல்லையா, அதனால தான் சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? the motion is uniform and the acceleration is 0. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். உங்களுக்கு ஒருவேளை 11th 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் யூஸ் ஆகலனாலும் it is very useful for your entrance examination. நல்லா கவனிங்க, இது யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் பிசிக்ஸ் ஆல்சோ. நீட்ல எழுதுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். டெக்ஸ்ட் பாருங்க. for a particle next, second one, for a particle projected vertically upwards. இப்ப நான் சின்ன வயசுல படிக்கும் போது இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலையோ ஒரு கல்லையோ தூக்கி வெளியில போடு, அது எப்படி போய் விழுதுன்னு பாருன்னு சொல்லுவார். அது எப்படின்னா, அதனுடைய பாத் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர், அதனுடைய பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டர் வந்து பேரபோலாவா இருக்கும். அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா, நான் நேரா தான் தூக்கி போடுவேன், அது நேரா போய் விழாது, ஒரு பேரபோலா மாதிரி போய் சர்ன்னு கீழே விழும். அப்போ the path of a projectile in a moving train அப்படின்னா that is called a parabola. when I throwing a stone, அதே போலதான் when a particle projected vertically upwards. நான் ஏற்கனவே உங்களுக்கு பேரபோலால இந்த லைட்டிங் ராக்கெட் கிராக்கரை பத்தி சொன்னேன். அது மேல போய் அதே இடத்துல விழுவது இல்லை, போய் சர்டன் டிஸ்டன்ஸ்ல போய் விழுது. அது எப்படி இருக்குது அந்த பார்க்கறதுக்கு பேரபோலா மாதிரி இருக்குன்னு சொன்னேன். for a particle projected vertically upwards, இது எங்க தெரியுமா? நம்ம மேல ஹைட்ல தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறோமா, ஒரு கல்லை தூக்கி ஹைட்ல போடுறோமா, எப்பொழுதெல்லாம் மேல போகுது இல்ல ஒரு ராக்கெட் மேல போகுது, இது எல்லாமே called as particle projected vertically upwards. இந்த இடத்துல பாருங்க, first one, there is some initial velocity. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா that is called u. அடுத்து ரெண்டாவது, velocity at maximum height. பாருங்க, ப்ராப்ளம் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போ வெலாசிட்டி மேக்சிமம் ஹைட், ஒரு கல்லை தூக்கி போடுற, அதிகபட்சமான தூரத்தை போட்டு தாண்டிச்சு, அதுக்கப்புறம் அது கீழே விழ ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கல்லு மேலேயே அந்த இடத்துல நிக்காது இல்லையாமா, அப்ப அது கீழே விழுது இல்லையா, அந்த மூவ்மெண்ட் போய் ஸ்டாப் ஆகுது பாருங்க, ஹைட்டு. அந்த மேக்சிமம் ஹைட்டை ரீச் ஆகும்போது அங்க வெலாசிட்டியுடைய வேல்யூ என்ன தெரியுமா? யுவர் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. முக்கியமான ஒரு டிப்ஸ் இதெல்லாம். the velocity v is equals to 0. velocity maximum at maximum height, the velocity is 0. and the maximum height reached எவ்வளவு தெரியுமா இருக்கும் ஃபார்முலா? இதுக்குதான் அந்த கனெக்ட் வரும். இதை வந்து எப்படி போடுவோம்னா, உங்களுடைய அப்வர்ட் மோஷனுக்கு ut minus 1/2 gt ஸ்கொயர். ஏன் மைனஸ் போடுறோம்னா,
அந்த கல்லு கீழே விழும் பொழுது மைனஸ்ல தான் வரும் இல்லையா? இது வெர்டிகலி டவுன்வர்டுனா அந்த ஜி ஏன்னு சொன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. யாரும் சொல்ல முடியுமா ஜி உடைய வேல்யூ? எல்லாரும் பிசிக்ஸ் நல்லா தெளிவா இருப்பீங்க. வாட் இஸ் தி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஜி? எனிபடி சொல்லுமா girls? 9.8 meter per second. 9.8 into 10 to the person meter per second. இத அப்ராக்சிமேட்டா 10 கூட சொல்லலாம். ஆனா 9.8 is the correct answer. சரிங்களா? So this is called S is equals to ut minus 1 by 2 gt square. நான் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ண போறேன். அப்ப மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும் பொழுது எனக்கு will get the answer is what அப்படின்னு கேட்டீங்கன்னா u square by 2g. The answer is u square divided by 2g. The last point இங்க என்ன தெரியுமா? மேல போது கீழே வரும். மேல தூக்கி போட்டு அப்படியே மேலே நிக்குமா? கீழே வரும்ல. அந்த பந்து மேல போச்சுன்னா மேலே நிக்காது. It will come again down. அப்ப என்ன அர்த்தம்னா time taken for vertical motion is equals to time taken for vertical motion, sorry, upward motion. Vertical சொல்லக்கூடாது, upward motion is equals to time taken for downward motion. Time taken for downward motion. Please check down. So time taken for upward motion is equals to time taken for downward motion. Next. Now we are going to do some problems. பாருங்க, horizontal motion பார்த்துட்டேன், vertically upward motion பார்த்துட்டேன். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே இருக்கு. அதனால தான் இதுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்றத பார்க்க போறோம். ரைட்டுங்களா? இப்போ சில ப்ராப்ளம்ஸ் போடலாம் பேஸ்ட் ஆன் திஸ் ரேட். இப்போ கொடுத்த ஹில்ஸ்ல இருந்து சில ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுடைய டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம்ஸ் போடுறேன். Then I will do the in-text problems. Please listen carefully. I want everybody to listen. Okay? Okay, well, please, very important, not only for your plus 2, those who are scoring centum, definitely you should not avoid this chapter. Centum எடுக்கணும் அப்படின்னு ஸ்கோர் பண்ணணும் நினைக்கிற எல்லாருமே தயவு செய்து இது இம்பார்ட்டண்டா கவனிங்க, மிஸ் பண்றாதீங்க. எவ்ரி சிங்கிள் டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேக் டவுன் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். A particle moving along a straight line, exercise 7.1 the first problem. A particle moves along a straight line in such a way, a particle moving along a straight line in such a way that after t seconds, its distance from the origin, S is equals to 2t square plus 3t. 2t square plus 3t meters. 2t square plus 3t meters. First question. Find the average velocity. Find the average velocity between t equals to 3 and t is equals to 6 seconds. Find the average velocity between t equals to 3 and t is equals to 6 seconds. Second question. Find the instantaneous velocity. First one you find the average velocity. Second one you find the instantaneous velocity at time t equals to 3 and t is equals to 6. Very, very simple. நான் இதை கேட்டா the problem சொல்ல மாட்டேன். Just an illustration. How to understand the rate of change very clearly. The velocity distance relationship இந்த மூணுத்துக்கும் இல்லையா, அதை எப்படிங்க போடுறதுன்றதுதான் இந்த ப்ராப்ளத்துடைய அர்த்தம். பாருங்க, நல்லா கவனிங்க. Again I'll repeat the question. A particle moves along a straight line in such a way that after t seconds its distance from the origin is s is equals to 2t square plus 3t meters. Find the average velocity between t is equals to 3 and t is equals to 6 seconds. Find the instantaneous velocity at t equals to 3 and t equals to 6 seconds. My dear students, please listen carefully. Very, very easy and at the same time at the important also. பாருங்க, முதல் சம் எப்பொழுதுமே கவனமா கவனிங்க. என்ன கொடுத்திருக்கான்? ஆவரேஜ் வெலாசிட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன தெரியுமா? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட்.
டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஜெனரலா நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்ப சப்போஸ் நான் என்ன பண்றேன், ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றேன். சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து திருநெல்வேலிக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நடுவுல வந்து ஒரு 4 ஸ்டாப், நேரா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற, சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றது இல்லையா, இல்ல தாம்பரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு வச்சுங்க. நேரா போய் எங்க நிற்கும் அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல நிற்கும். அதனுடைய ஆவரேஜ், அதனுடைய ஸ்பீடு, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. இட் கோஸ் இன் 80 கிலோமீட்டர். அப்புறம் விழுப்புரத்துல இருந்து நேரா திருச்சி, இந்த திருச்சியில இருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. அப்புறம் திருச்சி டு மதுரை 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. மதுரை டு திருநெல்வேலி 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப அதே போல எனக்கு இங்க இருந்து விழுப்புரத்துக்கான டிஸ்டன்ஸ் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், விழுப்புரம் டு திருச்சி ஒரு 150 கிலோமீட்டர்ஸ், திருச்சி டு மதுரை ஒரு 120 கிலோமீட்டர்ஸ், மதுரை டு திருநெல்வேலி ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. You have to add all the distance. அதுதான் total distance. You have to time taken இல்லையா? அப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கணும் டைம் டேக்கன் அப்படின்னா, இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி எனக்கு தேவை. அப்போ இங்க இருந்து இப்ப எப்படியே ரிவர்ஸ்ல போயிடுங்க, ஸ்பீடை விட்டுட்டு டைம். இப்ப தாம்பரத்துல இருந்து விழுப்புரத்துக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகுது, விழுப்புரத்துல இருந்து திருச்சிக்கு 2.5 மணி நேரம் ஆகுது, இங்க இருந்து மதுரைக்கு, திருச்சியில இருந்து மதுரைக்கு 1 hour 45 minutes ஆகுது, மதுரைக்கு திருநெல்வேலி 90 மினிட்ஸ்ல நான் போயிட்டேன் அப்படின்னா நீங்க எல்லா டைமும் ஆட் பண்ணணும். இதுதான் வந்து டிஎஸ்டி, டிஸ்டன்ஸ் ஸ்பீட் டைம் உடைய ஃபார்முலா. பட் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பேன். எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்க சொல்லுங்க? 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பேன். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி பை எஃப் மைனஸ் ஏ பை பி மைனஸ் ஏ. இப்போ இந்த ஏன்றது வந்து டைம், இனிஷியல் டைம், பி என்பது ஃபைனல் டைம், எஃப் ஆஃப் பி என்பது ஃபைனல் டிஸ்டன்ஸ், எஃப் ஆஃப் ஏ என்பது இனிஷியல் டைம். இங்க பாருங்க, இனிஷியல் டைம் கொடுத்துட்டான், ஃபைனல் டைம் கொடுத்துட்டான், எனக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனும் கொடுத்தாச்சு. அப்ப நான் ஈஸியா இதை கண்டுபிடிக்கலாம். இதான் you have to take this as f of t. அப்ப பாருங்க, f of b கண்டுபிடிக்கணும். இப்ப a என்றது 3, b என்றது 6. தயவு செய்து my dear students, my dear beloved students, please listen carefully. Whenever the average velocity is asked, you just memorize this formula. ரொம்ப ஈஸி. f of b, அப்ப a b என்றது initial and final time. Your a is equals to 3, b is equals to 6. Now you find out f of a, that is called f of 3. இங்க எத்தனை போய் 3 போடுங்க, 2 into 3 square plus 3 into 3. 3 square is 9, 9 2s are 18, 18 plus 6, which is equals to 24. Next you find out f of b, that is called f of 6. 2 into 6 square plus 3 into 6. 6 square is 36. 3 into 3, 9. 9, sir. Sorry, ma. Thank you, which is equals to 27. Thank you very much. So 36 into 2, 72, plus 3 6 are 18, will get 90. Now, b minus a, that is 6 minus 3, will get 3 here. Now the first question, average velocity is equals to f of b, which is equals to 90. F of a is 27, b minus a, which is equals to 3. So 90 minus 27 will get 53. 63. 63 divided by 3. Okay, so 63 divided by 3 will get 2, and then 1 time. About 21. நல்லா கவனிங்க, this is called velocity. Velocity உடைய யூனிட் என்ன தெரியுமா? அங்கேயே சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன், மீட்டர் பர் செகண்ட். அண்ட் ஆக்சிலரேஷன் உடைய யூனிட் என்ன தெரியுமா? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மறந்துடாதீங்க. So this is called velocity and this is called, எப்பொழுதும் யூனிட் போடணும். அது மேக்ஸா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஈவன் அதுல கூட எப்பொழுதெல்லாம் யூனிட் இஸ் ரிக்வயர்ட், யூ மஸ்ட் ரைட் த யூனிட். இதான் ஃபர்ஸ்ட். எவ்வளவு ஈஸி பாருங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி இதான் கதை, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. செகண்ட் என்ன கேட்டிருக்கான்? இன்ஸ்டன்டீனியஸ். இப்பதான் நம்மளுடைய ஃபார்முலாக்கே வரும். இவ்வளவு நேரம் நான் இந்த இதுக்குள்ளே என்னுடைய சப்ஜெக்ட்லயே வரல, நான் டெரிவேட்டிவ்க்குள்ளே உள்ளே வரல. இன்ஸ்டன்டீனியஸ். அப்போ s is given 2t square plus 3t. I want to find out the instantaneous velocity. அப்ப instantaneous ஃபார்முலா, அதாவது velocity அப்படின்னா ds by dt. நீங்க எல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல உங்களுடைய டெரிவேட்டிவ் ஃபார்முலாவை ரொம்ப நீங்க வரவேல
அப்ப நீங்க படிக்கணும்னா தயவு செய்து இன்னைக்கு போய் டிஃபரன்சியேஷன்ல இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் கரைச்சு கொடுத்துருவா. அதுல முக்கியமா அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்த ஃபார்முலாலாம் இல்ல n into x power n minus 1 இல்லையா, அதே ஃபார்முலா தான் 2t ஸ்கொயர். இங்க t தான் உன்னுடைய வேரியபிள். அப்ப உங்களுக்கு என்ன அர்த்தம்? 2 into 2 4t plus 3t will get 3. Now this is called your velocity equation. Your velocity is equals to 4t plus 3. Velocity at t is equals to 3. Our velocity at t is equals to 3 is 4 into 3 plus 3, 12 plus 3, 15 meter per second. Velocity at t is equals to 6, which is equals to 4 into 6 plus 3, which is equals to 24 plus 3, 27 meter per second. இதுதான் instantaneous velocity. ரொம்ப easy instantaneous velocity. Only thing, if the distance equation is given, you just differentiate that, you'll get the velocity equation. If I want acceleration, differentiate the velocity. The rate of change of velocity will give you the acceleration. ரொம்ப easy. இல்ல புரியுதா? புரிஞ்சிச்சா இல்லையா? அடுத்த சம் போலாம். Moving on to the next problem. Yes, sir. A camera is accidentally knocked off an edge of a cliff. A camera is accidentally knocked off an edge of a cliff 400 feet high. 400 feet high. 400 feet high. 400 feet high. The camera falls a distance of, the camera falls a distance of s is equals to 16t square in t seconds. Our t is time. Okay, this is called the cliff. Cliffனா ஒரு சின்ன குன்று, ஹில். கிளிஃப் ஹேங்கர்னு படம் பார்த்துருப்பீங்க, இல்ல பழைய படம் அது. அப்ப இதுதான் ஹில்லுடைய பீக். இங்க போய் ஒருத்தர் நிக்கிறார், ஒரு தம்பி அங்க போயிட்டாரு, கோகுல கிருஷ்ணன் அங்க போயிட்டாருல, ஹரிபிரசாத் அங்க போயிருக்கிறாருன்னு வச்சுங்க. யாரோ ஒருத்தர் அங்க போயிருக்கிறீங்க, சரியா? ஹரிஷா. இப்ப என்ன அர்த்தம்? இந்த மேல நிக்கும் பொழுது அந்த தம்பி கிட்ட இருந்து ஒரு கேமரா தவறி கீழே வந்துருச்சு. இவர் எங்க, இதனுடைய ஹில் இதான் டாப், இது பாட்டம், இதுதான் வந்து கிரவுண்ட், இதுதான் ஹில் உடைய டாப். இந்த கேமரா இங்கதான் பிளேஸ் பண்ணிருக்குது, சரிங்களா? இதுதான் ஹில்லுடைய ஹையஸ்ட் பீக், ஹைட். அது கொடுத்துருக்காங்க எட்ஜ் ஆஃப் அ கிளிப் 400 feet. எவ்வளவு கொடுத்துருக்கா? 400 feet. இது மேல இருந்து தவறி ஒரு கேமரா கீழே விழுது, இப்படியா கீழே விழுது. அப்ப என்ன அர்த்தம்? செகண்ட் கண்டிஷன், வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். இப்ப மேல இருந்து அந்த கேமரா கீழே விழுதுமா? கரெக்டா? மேல இருந்து கேமரா கீழே விழுது. இப்போ சில கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how long does the camera fall before it hits the ground? How long does the camera fall before it hits the ground? Before it hits the ground. Second question, what is the average velocity? What is the average velocity with which the camera falls? What is the average velocity with which the camera falls during the last 2 seconds? During the last 2 seconds. Third question, what is the instantaneous velocity of the camera when it hits the ground? What is the instantaneous velocity of the camera when it hits the ground? பாருங்க, நான் ஏற்கனவே இந்த வெர்டிகலி அப்வர்ட்ஸ் உடைய ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் ஏற்கனவே 2 விஷயம் சொன்னேன். இனிஷியல் வெலாசிட்டி, கண்டிப்பா there will be இனிஷியல் வெலாசிட்டி இல்லையா? ஃபைனல் வெலாசிட்டியும் இருக்கு. ஹைட், மேக்சிமம் ஹைட்டை இதை ரீச் பண்ணும்போது கீழே தான் விழுதுங்க, மேல போல ரிவர்ஸ்ல தான் வருது இல்லையா? அப்ப கீழே வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ்.
இப்போ முதல் விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கிறான் பாருங்க. யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இந்த ஹில்லுடைய ஹைட்டுடைய ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 60 ஸ்கொயர். இதை வச்சு நான் முதல் கேள்வியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரா படிக்க பார்க்கலாம். ஹவு லாங் சொல்லுங்களேன் சீக்கிரம். உங்களதான் கேக்குறேன். கேர்ள்ஸ் ஹரிஷா இருக்கீங்க, அம்மா ஹர்ஷிதா, யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கப்பா தம்பி. இல்லையா? யாருமே இல்லையா? நான் மட்டும்தான் இருக்கேனா? குயிக், என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்களேன் கேர்ள்ஸ். How long does the camera fall before it hits the ground? Fall before it hits the ground. அப்போ இந்த கேமரா எல்லாரும் இருக்கீங்களா? அட்லீஸ்ட் ப்ளீஸ் டெல் மீ. நான் உங்க குரலை கேட்டு. Are you all there? Right? Please listen carefully. யாரும் வெளியில எங்கேயும் போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு டிப்ஸும் ஒவ்வொரு விஷயமும் கான்செப்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கேமரா ஸ்லோவா வந்து கீழே விழும். அது எவ்வளவு நேரம் இது மேல இருந்து இந்த கீழே வந்து விழுவதற்கு அந்த கேமராக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? அப்ப அதுதான் கொஸ்டின். இங்க டிஸ்டன்ஸ் ஹைட் கொடுத்துட்டான். இங்க டிஃபரன்சியேஷனே கிடையாது. There is no derivative at all. The height of the hill, the height of the cliff is given that 400 meter. அப்ப அந்த ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க. That is called S is equals to 400 feet. அப்ப நான் S first question பாருங்க. S உடைய வேல்யூ 400 போடுறேன். 400 equals to 16 t square, which means t square is equals to 400 divided by 16. So 400 ல 16 எத்தனை டைம்ஸ் போகும்? It will go how many times? 20. 25. It will go 25 times. Yes, 25 times. Therefore, your t is equals to square root of 25. That is equals to 5. Appo, it will take how many times? The camera will take. It will take 5 seconds to reach the ground. அப்ப கேமரா வந்து கிரவுண்ட்ல விழுவதற்கு it will take 5 seconds. எவ்வளவு சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்களேன். That is your first question. இல்லையா? அதுதான் உன்னுடைய முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னமா ஏற்கனவே இதை கண்டுபிடிச்சிட்டோம். இதனுடைய ஐடியாவை ஏற்கனவே தெரிஞ்சிச்சு போன ப்ராப்ளத்துல. என்னமா ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Average velocity with which the camera falls during the last 3 seconds. 2 or 3? 2 sir. அப்ப 2 seconds. அப்ப 2 secondsனா எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கு. செகண்ட் செகண்ட்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கு. தேர்ட் இதுக்கு மேல இருந்து எவ்வளவு தூரம் விழுந்திருக்குன்னு பாருங்க. தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் செகண்ட்ஸ்ல கீழே வந்து விழுந்துருக்கு. அப்ப எனக்கு என்ன டைம்? ஆவரேஜ்னால இனிஷியல் ஃபைனல் டைம் வேணும். அப்ப 3 to 5. அப்ப இனிஷியல் டைம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இனிஷியல் டைம் நம்ம ஏன் எடுத்துக்கலாமா? அத தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் தான் இதுதான். இது ஃபர்ஸ்ட் செகண்ட், இது செகண்ட் செகண்ட், இது தேர்ட். அப்ப மூணு இது முடிஞ்சிடுச்சு கேப். இது ரெண்டு தான் இருக்கு இல்லையா? அப்ப A is equals to 3 and your final time, your B is equals to 5. ஏற்கனவே தெரியும் what is average velocity? Your average velocity is FB minus F of A divided by B minus A. That is F of 5 minus F of 3 divided by 5 minus 3. F of B, F of 5, T க்கு பதிலா 5 போடணும். வேற ஒண்ணு 16 into 5 square minus F of 3, 16 into 3 square divided by 2. 16 காமனா எடுத்துடலாமா? ரெண்டுத்துலயே 16 இருக்கா? 5 square பண்ணா 25, 3 square பண்ணா 9 divided by 2. 2 வந்து it will go 8 times. 25 ல 9 போச்சுன்னா எவ்வளவுமா? 16. 8 into 16, which is equals to 128. Therefore, your average velocity is equals to 158. யூனிட் எதுல கொடுத்திருக்கான் பாருங்க, மீட்டர்ல கொடுக்கல, ஃபீட்ல கொடுத்திருக்கான். அதனால ஆன்சர் தான் திரும்ப சொல்லணும். அதே மீட்டர் போடக்கூடாது. feet by second. The answer is 128 feet by second. ரெண்டு கொஸ்டினுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோமே. மூணாவது எப்படி கண்டுபிடிக்கும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. மூணாவது கொஸ்டின் கேட்டிருக்கான், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்ன பண்ணணும்? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எந்த இடத்துல கேட்டிருக்கான்? Find the initial velocity when the camera hits the ground. Initial instantaneous velocity.
அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேமரா ஹிட் பண்றதுக்கு கிரவுண்டை ஹிட் பண்றதுக்கு இட் வில் டேக் 5 செகண்ட்ஸ். அப்போ t is equals to 5. அப்ப எனக்கு தெரியும் உன்னுடைய டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இஸ் given 16t square. Instantaneous velocity v ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், we'll get 32t. At t is equals to 5, you find out the velocity that is called your initial velocity, which is equals to 32 into 5, which is equals to 160. ஓகே, என்ன இங்கேயும் இதுவும் வெலாசிட்டினால ஃபீட் பர் செகண்ட். மறந்துடக்கூடாது, யூனிட் போட மறந்துடக்கூடாது, அதனால மார்க் நீ யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Moving on to the next problem. A particle moves along a line. 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 S of t is equals to 2t cube minus 9t square plus 12t minus 4 where t greater than or equal to 0. T greater than or equal to 0. First question. At what time the particle changes direction? At what time the particle changes its direction? At what time the particle changes its direction? Second question. Find the total distance traveled by the particle. Find the total distance traveled by the particle in the first 4 seconds. In the first 4 seconds. Second question. Second question. Second question. Second or third, sorry. Find the particle's acceleration. Find the particle's acceleration. Find the particle's acceleration. Find the particle's acceleration. Each time the velocity is 0. Each time the velocity is 0. Each time the velocity is 0. Okay, again I'll repeat the question. A particle moves along a line according to the law. S of t is equals to 2t cube minus 9t square plus 12t minus 4 where t greater than or equal to 0. First question. At what time the particle changes direction? Find the total distance traveled by the particle in the first 4 seconds. Find the particle's acceleration each time the velocity is 0. Each time the velocity is 0. சரியா? போடலாமா? பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. S of t equals to 2t cube minus 9t square plus 12t minus 4. ரைட்டா? 12t minus 4. இப்போ எப்பொழுது இந்த பார்ட்டிகல் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன்? ஏதாவது மீனிங் புரியுதா? At what time கேட்டிருக்காங்க the particle changes its direction. அதனுடைய மீனிங் என்னமா? maximum height reach ஆனப்போ வந்து maximum value maximum height reach ஆகும்போது வந்து அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் சார். வெரி குட். டைரக்ஷன் அதாவது வெலாசிட்டில நம்ம என்ன பண்ணோம்னா எப்போ எந்தெந்த டைம்ல அந்த அதாவது நீங்க ஒன்னும் மேக்ஸிமம் மினிமம்லாம் போய் படிப்பீங்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல. அப்போ எப்பொழுதெல்லாம் உன்னுடைய சிம்பிள் அதனுடைய சிம்பிள் வேரி ஆகுதோ, எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல velocity is change its direction. அதுதான் time the particle is change its direction. எந்த இடத்துலலாம் வந்து சைன் சேஞ்ச் ஆகுதோ
அந்த இடத்துலலாம் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் ஃபர்தரா இன்க்ரீசிங் டிகிரீசிங் ஃபங்க்ஷன் இருக்கு, மேக்சிமம் டைரக்ஷன் இருக்கு. அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த அதாவது என்ன அர்த்தம் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா சிம்பிள் சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ன்றது மாறும். அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். இப்ப நம்ம போடலாமா? அப்ப என்ன செய்யணும்? அப்ப வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஹியர் இஸ், நல்லா கவனிங்க, இந்த வெலாசிட்டியை ஃபர்ஸ்ட் இடத்துல ஜீரோ ஆக்க போறோம். ஏன் மேக்ஸிமம் ஜீரோ ஆக்க போறோம்? மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணா வெலாசிட்டி ஜீரோ ஆயிடும். யாரோ பாப்பா சொன்ன உங்க பேர் என்னமா? ஸ்டூடெண்ட் வேணாமா? யஷ்வந்திகா. யஷ்வந்திகா, குட் யஷ்வந்திகா. அப்போ எப்போ ஒரு பார்ட்டிகல் டிராவல் ஆகும்னா பாருங்க, இங்க போயிட்டு இது மறுபடியும் சேஞ்ச் ஆகுதுல, பீக்ல போயிட்டு இது திரும்பியும் சேஞ்ச் ஆகும். அதே போல இங்க வந்துட்டு இப்படி சேஞ்ச் ஆகலாம். அப்ப எப்பொழுதெல்லாம் இது மேக்சிமம் ஹைட்டை ரீச் ஆகுதோ அந்த இடத்துல வெலாசிட்டி ஈக்குவல் டு ஜீரோன்னு அருமையா சொல்லிட்டேன் முன்னாடி. இப்போ இந்த வெலாசிட்டி ஈக்குவல் டு ஜீரோன்னு கன்சிடர் பண்ணுங்க. அப்போ எப்பொழுதெல்லாம் இந்த பார்ட்டிகல் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணோம்னா சிம்பிள் ஒரே மாதிரி இருந்தா சேஞ்ச் ஆகாது. இப்போ நான் என்ன பண்றேன், எஸ் ஆஃப் டி இல்லையா, நவ் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த வெலாசிட்டி. வெலாசிட்டினா ds by dt. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 6t ஸ்கொயர் minus 18t, எல்லாருக்கும் டிஃபரன்ஷியேஷன் தெரியும், 12. This is equals to 0 ன்னு போறேன். v equal to 0, which means 6t square minus 18t plus 12 equal to 0. Now everything is divided by 6t square minus 3t plus 2 equal to 0. Now you factorize. When you add any two numbers, we'll get minus 2. Multiplying 1 into 2, 2. What are the two numbers? What are the factors of 2? 2 and 1 is a factor. Therefore, I can put minus 2 minus 1. அப்ப இது எப்படி போடலாம்னா t minus 1 into t minus 2 equal to 0. From this, we'll get the value of t is equals to 1 and t is equals to 2. இப்போதான் கவனிக்கணும். இப்போதான் ரொம்ப ஷார்ப்பா நீங்க கவனிக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த வெலாசிட்டியை நம்ம எப்படி எழுதலாம் தெரியுமா? ரீரைட் பண்ணும் பொழுது I can take the velocity v is equals to, இந்த 6 காமனா எடுத்துட்டா we'll get t square minus 3t plus 2. Otherwise 6 into இந்த ஃபேக்டரைசேஷன்ல போடும்பொழுது we'll get t minus 1 into t minus 2. எனக்கு t க்கு ரெண்டு வேல்யூ வச்சிருக்கு. என்னன்னா 1 and 2. நல்லா கவனிங்க. 1 and 2 will get the value is 1 and 2. நம்ம டைம் லைன்ல பார்ப்போம் இல்லையா? இது ஃபர்தரா நம்ம போட்டே இருப்போம். இதுக்கு நம்பர் லைன் பேரு. நான் என்ன நல்லா வந்திருக்கு பாருங்க, 1 வந்திருக்கு இங்க போடுறேன், 2 வந்திருக்கு இங்க போடுறேன். இப்போ நான் 1க்கு முன்னாடி சில வேல்யூ எடுக்க போறேன், 1க்கு 2க்கும் நடுவுல சில வேல்யூஸ் எடுக்க போறேன். 2க்கும் இன்ஃபினிட்டி, ஆக்சுவலி இது இன்ஃபினிட்டி, இது மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இன்டர்வல்ஸை மூணா பிரிச்சுக்கலாம். மைனஸ் இன்டர்வல் டு 1, 1 to 2 and 2, இன்ஃபினிட்டி. நல்லா கவனிங்க. இந்த 1க்கு முன்னாடி ஒரு சின்ன வேல்யூ 0.5 வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் 1.5. 1.1/2, 0.5. இதுக்கு நடுவுல ஒண்ணு எடுத்துக்கிறேன், என்ன தெரியுமா? 1.5. இதுக்கு அடுத்தது ஒண்ணு எடுத்துக்கிறேன், 2.5. Now you substitute the values. நான் first 0.5 எடுக்கிறேன். When I take t is equals to 0.5, என்ன v உடைய வேல்யூ கிடைக்கும்? ஒன்லி இந்த சிம்பிள் மட்டும் போட்டா போதும். 0.5 minus 1, smaller one minus bigger one will get negative. பாருங்க, இந்த ஃபர்தரா இதெல்லாம் இது மாதிரி போட்டே இருக்க போறோம். அடுத்தது 0.5 minus 2 will get negative. The symbol will get positive. Minus into minus plus. எனக்கு values பத்திலாம் கவலையே இல்லை. Let's go back to the next, go on to the next one. Let us consider t equals to 1.5. We'll get 6 into 1.5 minus 1 positive. 1.5 minus 2 negative. We'll get the thing is negative. அப்ப பாருங்க, simple change ஆகுதா? இது positive, இது negative. அப்ப changing the direction change ஆகுது. Direction it will change. இல்ல? அடுத்தது பாக்குறீங்க, t equals to 2.5. அப்ப v is equals to பாருங்க, 6 into 2.5 plus 2.5 minus plus we'll get positive. அப்ப இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இங்க இருந்து சிம்பிள் இப்படிதான் மாறிடுச்சு. அப்ப the direction change ஆகுது. அப்போ therefore எங்கெங்க சேஞ்ச், அதோ கொஸ்டின்ல கேட்டிருக்கான், what time the particle changes its direction? The particle changes its direction. The particle changes its direction at t is equals to 2 and t is equals to 1. First 1 போட்டுங்க, அதுக்கப்புறம் 2. So t is equals to 1 seconds
and t is equals to 2 seconds. Any doubt in this? இது நல்லா இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு யஸ்வந்திக்காக. Others, please, any doubt? We are moving to the second one. What is the second question asked? No. Right. புரிஞ்சுதுலப்பா? Very good. Cool. Right. Then moving on to the next subdivision. Find the total distance traveled by the particle in the first 4 seconds. Traveled by the particle in the first 4 seconds. சரிங்களா? In the first 4 seconds. இப்போ இதை ரப் பண்ணிடுறேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி போடணுமா? ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ். அப்போ எப்படி ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ் எப்படி நம்ம டைம் லைன் மாதிரி போடலாம் தெரியுமா? இனிஷியலா எப்படி இருக்கும் டைம்? சொல்லுமா யஸ்வந்திகா சொல்றா, டக்குன்னு சொல்லுமா. இனிஷியல் டைம் எப்பொழுதுமே என்ன இருக்கும்? ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இனிஷியல் டைம் இஸ் 0. இதுல டைம் சொல்றேன். எத்தனை செகண்ட்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க? அப் டு 5 செகண்ட்ஸ். 4 seconds. 0 to 4 seconds. We want to find out the total distance traveled. Total distance traveled. இல்லையா? So we have to find out up to என்னது? Total distance traveled. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இங்க எங்கெங்கெல்லாம் இந்த டைம் total distance traveled பாருங்க. நேரா பாருங்களா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 1. அதுக்கப்புறம் என்ன வரணும்? 2. 3 வருமா? 3 எடுக்கணுமா? ஒரு கேள்வி. 3 எடுக்கணுமா வேணாமா? சில பேர் எடுத்து போட்டிருப்பாங்க. நான் அதனால தான் சொல்றேன், இங்க எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா? 1 என்ற இடத்துலயும் 2 என்ற இடத்துலயும் தான் இது சேஞ்ச் ஆகும். அங்க கூட நான் 0 தான் ஸ்டார்ட் பண்ணும். அங்க கூட நான் இன்ஃபினிட்டி தப்பு. 0 தான் டைம் என்பது 0. இனிஷியல் டைம் இஸ் ஆல்வேஸ் 0. அப்போ இது 1 to 2 the direction changes. 2 to அதுக்கப்புறம் இல்ல the direction changes. 2 to 4 இதுதான் இங்க சேஞ்சஸ் நடக்குது. அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம்? you no need to find out for S3. அப்ப இந்த 3 கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம். டைரக்டா 4 ரெண்டே பாயிண்ட்ல தான் பார்ட்டிகல் டைரக்ஷன் சேஞ்ச் பண்றீங்க. அப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்படி தெரியுமா? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் is equals to total distance covered equals to first S ல இருந்து 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? மாடுலஸ் ஆஃப் S of 0 சாரி S of 1 ல இருந்து S of 1 minus S of 0 பிளஸ் அடுத்தது S of 2 minus S of 1. இதை ஞாபகம் வச்சுங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டானா S of 4 minus S of 2. S of 4 minus S of 2. இது எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணினா you get the total distance. அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கேன். what is the total distance traveled? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணா கண்டுபிடிக்கலாமா? you find out S of 0. எனக்கு S உடைய வேல்யூ தெரியும். what is S is given? your S is equals to 2t cube. 2t cube minus 9t square plus 12t minus 4 இல்லையா? minus 4 கொடுத்தாச்சு. இப்ப நல்லா கவனிங்க. S of 0 இந்த 3 பார்ட் வரவே வராது. 0 minus 0 plus 0 equals to plus 12 0 minus 4. Therefore the answer is minus 4. Next, S of 1. So 1 put 2 minus 9 plus 12 minus 4, which is equals to 12 plus 2 14, 10 minus 9, which is equals to 1. So 14, correct now. 14 minus 4, 10 minus 9, 1. Next, S of 2. You put t is equals to 2 here. 2 into 8 minus 9 into 4 plus 12 into 2 minus 4. 16 minus 36 plus 24 minus 4. We'll get 40 minus 40, which is equals to 0. Last S of 4. S of 4. So S of 4 will get what? 2 into 4 square, 4 cube, which is equals to 64. Minus 9 into t square, which is equals to 16. Plus 12 into 4 minus 4, which is equals to 128. Minus 9 into 16, 144. Plus 48 minus 4,
We'll get 128 plus 48. எவ்வளவு கிடைக்கும்? 128 plus 48. We'll get 176 minus 148. 16 8 போச்சுனா 6, 6 4 போச்சுனா 26. We'll get 176 minus, which is equals to 26. எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? We have find out all the value. இல்லையா? So for the value, we'll find out all the values. Now what is the answer? பாருங்க, your total distance is equals to s of 1 1 minus s of 0, that is called plus 4, plus s of 2, which is equals to 0, minus s of 1, which is equals to minus 1, plus s of 4. So we'll get what is s of 4, which is equals to 26. Yeah, minus s of 2, which is equals to s of 2, modulus of s of 2, which is equals to 0. Sorry, 8 வருமா? 16 8 போச்சுனா 8. We'll get 28. 28. So which is equals to 5, modulus of minus 1 plus 1, modulus of 28, which is equals to 34. This is the total distance given. இவங்க என்ன கொடுக்கல, யூனிட்ஸ் கொடுக்கலனாலும் you have to take that as units. எதுவுமே கொடுக்கலனா you have to write units. அடுத்தது பாருங்க, next last question. கடைசி question. What? Find the particle's acceleration. Find its particle's acceleration each time the velocity is 0. Each time the velocity is 0. நான் ஏற்கனவே போட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்ல. The velocity is equals to 0. The time is equals to 1 seconds and 2 seconds. இல்லையா? ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது velocity is 0. அதனால when we put v is equals to 0, this implies t is equals to 1 seconds and t is equals to 2 seconds. So now I'm going to find out the initial, என்ன கேட்டிருக்காமா? Acceleration, particles acceleration. அப்ப s is equals to already equation கொடுத்திருக்காங்க. Your s is equals to 2t cube minus 9t square. இல்லையா? So 9t square plus 12t minus 4. So you differentiate, you'll get velocity ds by dt. You'll get 6t square minus 18t plus 2. I want to find out the acceleration. So dv by dt, which is equals to 12t minus 18. This is the acceleration. எனக்கு என்ன question கேளுங்க? Acceleration at t is equals to 1 second, which is equals to 12 into 1 minus 18, which is equals to minus 16. நல்லா கவனிங்க, இங்க இது கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்? Units per second square. டைம் உடைய யூனிட் கொடுத்துதான். அப்போ -6 யூனிட் மைனஸ் வருது இல்லையா? இது ஆக்சலரேஷன் சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் என்னது? ரிட்டார்டேஷன். திஸ் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன், the reverse process of acceleration. So அங்க மைனஸ்ல வந்தா we call it as a retardation. The acceleration at t is equals to 2 seconds, which is equals to 12 into 2 minus 18, 6 unit per second square. This is called acceleration. Please take note. எவ்வளவு ஈஸி. தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி இல்ல? அடுத்தது போயிடலாம். Moving on to the next one, fourth problem. If the volume of a cube of side length, if the volume of a cube of a side length, if the volume of a cube if the volume of a cube of side length x is v is equals to x cube.
is V equals to x cube. Find the rate of change of the volume. Find the rate of the change of the volume with respect to x. With respect to x. When x is equals to 5 units. When x is equals to 5 units. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, rate of change of the volume with respect to x. அப்ப v என்றது volume, that is called a dependent variable, and x is called the independent variable. So அப்ப எனக்கு rate of change of volume with respect to x அப்படின்னா I want to find out dv by dx. இதுதான் first question. I want to find out dv by dx. எப்படி இருக்கும் dv by dx, which is very simple. x cube differentiate பண்ணா 3x square. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன், dv by dx at x is equals to what? 5 units. X is equals to 5 units. So which is equals to dv by dx, which is equals to 3 into 5 square. 3 into 25, which is equals to 75 units. That is the answer. So unit per, இது இல்லையா, 75 போட்டாலே போதும். Unit volume இல்லையா, அப்போ volume அப்படின்னும் பொழுது and write this, ஆமா, unit cube divided by, so x இல்லையா, x is given in meters, therefore which is equals to unit cube by meter. மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, units, sir. units. அப்ப unit cube by unit. அவ்வளவுதான், சரிங்களா? So unit cube by unit. Next, if the mass m of x, if the mass m of x, if the mass m of x in kilograms, a thin rod of a length x in meters, of a thin rod of a length x in meters is given by m of x is equals to root 3x. M of x is equals to square root of 3x whole square மொத்தமா. Then what is the rate? Then what is the rate of change of mass? Then what is the rate of change of mass with respect to the length, with respect to length, when it is x is equals to 3 meters and x is equals to 27 meters. When x is equals to 3 meters and x is equals to 27 meters. ரொம்ப சிம்பிள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாலே dm by dx, அதாவது m of xன்றது எப்படி கொடுத்துருக்கிறா, root 3 into root x. அப்ப இது இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம், root 3 into root x எப்படி பண்ணலாம், x power 1/2. எனக்கு rate of change of m with respect to x னா simply we have to find out dm by dx. M is a dependent variable, x is an independent variable. அப்ப root 3 அப்படியே வச்சுட்டு x power 1/2 differentiate பண்ணோம். 1/2, the formula says differentiation of x power n, which is equals to n into x power n minus 1. Therefore x power 1/2 minus 1, root 3 into 1/2, x power LCM at the minus 1/2 will get root 3 into 1/2 into 1 divided by x power minus 1/2 on the plus 1/2, that is called root x. Finally we'll get the answer is root 3 divided by root 2x. அதாவது root 2x, ரெண்டுத்துக்கும் whole, sorry, 2 root x, sorry, we'll get 2 root x. இப்ப இதுதான் rate of change of mass with respect to x. இல்லையா, rate of change of mass with respect to x. அடுத்தது கவனிங்க, எனக்கு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து dm by dx at x is equals to என்ன யூனிட் கொடுத்திருக்கா, 3. அப்போ உங்களோட dm by dx என்ன இருக்கும், எங்க x இருக்கோ அங்க 3 போடணும் இல்லையா, root 3 divided by 2 into root 3. root 3 cancel, will get 1/2. யூனிட்டை பாருங்க, மேல இருக்கிறது மாஸ், கீழே இருக்கிறது x லென்த். மாஸ் உடைய யூனிட் வந்து kg per
x உடைய லென்த் வந்து மீட்டர் kg per meter. ஏன்னா இது வந்து dm by dx, rate of change of mass with respect to the length. அதே dm by dx at x is equals to 27. So dm by dx is equals to root 3 divided by 2 into square root of 27. Square root of 27 எப்படி போடலாம்? Square root of 9 into 3. We can write this as 3 root 3. About 2 into 3 root 3. Root 3 cancel. 1 by 6 kg per meter. That is the answer. Please take down. Next one, important one. Please take down the next one. A stone is dropped into a pond. A stone is dropped into a pond, causing ripple. A stone is dropped into a pond, causing ripples in the form of concentric cells. In the form of concentric cells. The radius r of the outer ripple, the radius r of the outer ripple, the radius, பாருங்க இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் பேர் எல்லாம் தெரியுமா? ரிலேட்டட் மெஷர்ஸ் பேர், ரிலேட்டட் ரேட்ஸ். இப்போ எப்படி கனெக்ட் பண்ண போறாங்க பாருங்க. இந்த மாதிரி ரிலேட்டட் ரேட்ஸுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஹேவ் டு டிரா த டயக்ராம். டயக்ராமை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சில ஒர்க்கிங் ரூலே இருக்கு. நான் அந்த ஒர்க்கிங் ரூல் கொடுக்கல, நான் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் த ஒர்க்கிங் ரூல். கண்டிப்பா இந்த ரிலேட்டட் ரேட் மெஷர்ஸ் இருக்கிறதுக்கு வந்து we have some working rule. நம்ம கண்டிப்பா இதுக்கு வந்து டயக்ராம் மஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் டயக்ராம் வரைய பாருங்க. அதுல இருந்து என்ன ஃபார்முலா, சில சமயம் கோனை பத்தி கேட்டிருப்பாங்க, சில சமயம் வந்து ஸ்பியரை பத்தி கேட்டிருப்பாங்க, சில சமயம் ரெக்டாங்கிள் கொடுத்திருப்பாங்க, சில சமயம் சர்க்கிளை கொடுத்திருப்பாங்க. ஸோ இல்லைன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்ன ஐடியாவை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு பாருங்க. இப்ப இந்த சம்ல பாருங்க, let us see this sum. என்ன சொல்ல? a stone is dropped into a pond, causing ripples in the form of concentric circles. The radius r of the outer ripple, is increasing at a constant rate, at 2 centimeter per second. When the radius is 5 centimeter, find the rate of changing of the total area of the disturbed water. When the radius is 5 centimeter, find the rate of changing of the total area of the disturbed water. Again, I'll repeat the question. A stone is dropped into a pond, causing a ripples in the form of a concentric circles. The radius r of the outer ripple is increasing at a constant rate, at 2 centimeter per second. So when the radius is 5 centimeter, the rate of changing of the total area of the disturbed water. எல்லாருக்கும் தெரியும், ஒரு குளத்துல போய் கல்லு தூக்கி போட்டா அந்த கல்லை சுற்றி அது சர்க்கிளா வரும் இல்லையா, ஒரு வட்டமா வரும். அதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் சொல்லுவோம் இல்லையா. இப்ப நல்லா கவனிங்க, இதுல இந்த ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த ரிலேட்டட் ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டேட்டாஸை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். வாட் ஆல் த கிவன் டேட்டாஸ், என்னென்ன டேட்டாஸ்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த டயக்ராம் வரைஞ்சினா டேட்டாஸை ஈஸியா கலெக்ட் பண்ணிடலாம். இன்ஃபர்மேஷன், வாட் ஆர் த வேல்யூஸ் கிவன். அப்ப கிவன்ல பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னும் பொழுது இப்படி இருக்கும் சரியா. இந்த மாதிரிதான் வட்டமா அந்த கல்லு போய் விழுந்த உடனே அப்படி வரும். இதுக்கு பேரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இப்போ இந்த சென்டர் பார்ட்ல இருந்து ஒரு நியூக்ளியஸ் மாதிரி ஒரு சென்டர் பார்ட் வச்சுக்கோங்க. இங்க இருந்து இதுதான் அவுட்டர் ரேடியஸ். இந்த ஆர் ஒவ்வொரு சுற்றுக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். பாருங்க, இங்க இருந்து இதோட ரேடியஸ் வந்து R1 இருக்கும், இங்க இருந்து ரேடியஸ் வந்து R2 இருக்கும், இங்க இருந்து ரேடியஸ் வந்து R3 இருக்கும். அப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு சுற்றும், ஒவ்வொரு சர்க்கிளுடைய ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப இன்க்ரீஸ் ஆக இதனுடைய ஏரியாவும் அதிகமாகும். இது குட்டி சர்க்கிள், இது அதோட பிக் சர்க்கிள், இது அதோட பிக், இதோட இப்படி பெருசாயிட்டே போகும். அப்ப when the radius increasing, the area also is increasing. When the radius of the circle is increasing, the area of the circle is also increasing.
அப்ப இங்க என்ன இன்ஃபர்மேஷன் படி கொடுத்திருக்காங்க பாருங்க, என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க. The radius is given. The radius or is increasing at the rate of, இது increasing rate ன்னு சொன்னாலே போனலமா, எதை கொடுத்திருக்காங்க, dr by radius தான் increasing. இனிமேல் வர ப்ராப்ளம் எல்லாம் with respect to time தான் வரும். அதனால dr by dt 2 மீட்டர் per second. கரெக்டா? அப்படிதானே கொடுத்திருக்காங்க, 2 மீட்டர் per second. சரிங்களா? 2 மீட்டர் per second கொடுத்துறான். அடுத்தது பாருங்க 2 சென்டிமீட்டர், சாரி 2 சென்டிமீட்டர் per second. வேற டேட்டாஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. When the radius is 5 centimeter, your r is equals to 5 centimeter. Question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, find the rate of change of the total area. That is called rate of change. நாலே dA by dt. இத கண்டுபிடி. இப்போ இதுதான் மூணு விஷயம், ரெண்டு கொடுத்துட்டா மூணாவது கண்டுபிடிக்கும். எப்பொழுதுமே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மூன்று விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏற்கனவே இதை சொல்லியிருக்கலாம், மறுபடியும் இதை ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட், வாட் ஆர் த given datas, என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, what are the informations are given there. Second, what to find, என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் dA by dt கண்டுபிடிக்கணும். இதுக்கு அப்ரோப்ரியேட் ஃபார்முலா என்ன, எதை போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எனக்கு இதை கண்டுபிடிக்கணும்னா ஏரியா தேவை. இது வந்து ஒரு சர்க்கிள், இதனுடைய பாத் எப்படி ட்ரேஸ் ஆகுது, சர்க்கிளா இருக்கு. வாட் இஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள்? வெரி குட், பை ஆர் ஸ்கொயர். எனக்கு dA by dt னா இத ரெண்டுத்தையும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் பண்ணி ஆகணும். அப்ப ஏவை பண்ணா வில் கெட் dA by dt. பை ஆர் ஸ்கொயர் பண்ணா 2r. அகைன் இந்த ஆரை பண்ணும், தப்பு. இது ஏன வச்சுக்கோ, நான் ஆரை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணல. ஐ எம் ரெஸ்பெக்ட் வித் டைம். அப்ப இதுக்கும் டைம் இருக்கு, dr by dt. Now we know the value dA by dt is equals to pi into 2 into what is our value, 5, and dr by dt which is equals to 2. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 5 2s are 10, 10 2s are 20, 20 pi யூனிட்ட போடணும். சென்டிமீட்டர், இது ஏரியானால சென்டிமீட்டர் per square by டைம் உடைய இது வந்து யூனிட் செகண்ட். therefore the answer is 20 pi centimeter square per second. அடுத்தது next, moving on to the next problem. Take down the next one. இதெல்லாம் 2 மார்க்ஸ் தான். இப்போ இது 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். A beacon a beacon makes one revolution. A beacon makes one revolution a beacon makes one revolution a beacon makes one revolution every 10 seconds. Every 10 seconds. Every 10 seconds. It is located on a ship. It is located on a ship. It is located on a ship which is anchored 5 kilometers from a straight shoreline. Which is anchored 5 kilometers from a which is anchored 5 kilometers from a straight shoreline. How fast is the beam moving along the shoreline? How fast is the beam moving along the shoreline
when it makes an angle, when it makes an angle, when it makes an angle of 45 degree with the shore, of 45 degree with the shore. Again and repeat, a beacon, a beacon, a beacon makes one revolution every 10 seconds. Makes one revolution every 10 seconds. Makes every 10 seconds. It is located on a ship which is anchored 5 kilometers from a straight line, which is located on a ship which from a straight shoreline. How fast is the beam moving along the shore line with it makes an angle of 45 degree with the shore. நல்லா கவனிங்க, இந்த படத்தை நீங்க கவனிச்சாலே போதும், பாதி கொஸ்டின் ஓவர் இல்லையா? பாதி கொஸ்டின் ஓவர் ஆயிடும் உங்களுக்கு. பாருங்க, நான் உங்களுக்கு அழகா வரைஞ்சு காட்டுறேன். இந்த பீக்கன் எங்க தெரியுமா இருக்கும்? இதுதான் ஒரு கப்பல், சரியா? இந்த கப்பல் மேல ஒரு பீக்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? இந்த பீக்கன்ல என்னன்னா, இந்த ஆங்கர் போட்டிருக்கல, இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த சைட்ல இருந்து. இதுதான் ஷோர், ஷோர் லைன். இது சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். இந்த ஷோர் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கார்னர் இது வரைக்கும் இதனுடைய ஷோர்ல இருந்து இந்த லைன் இப்படியே ரொட்டேட் ஆகும், இப்படியே ரொட்டேட் ஆகும், இப்படியே ரொட்டேட் ஆகும், இப்படியே ரொட்டேட் ஆகும், இப்படியே ரொட்டேட் ஆகும். இது முடிஞ்ச உடனே திரும்பி இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப இதனுடைய ஷோர் லைன் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப சப்போஸ் நான் ஒரு இது மட்டும் எடுக்கிறேன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் ஷோர். பாருங்க, இதுதான் ஷோர் லைன். இந்த பீக்கன் ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் ஆயிருக்குது. ஷோர்ல ஒரு ஆங்கர் இருக்கு, இந்த ஆங்கர் கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க, இட் இஸ் ஆங்கர்ட் இல்லையா, இட் இஸ் லொகேட்டட் விச் இஸ் ஆங்கர்ட் 5 கிலோமீட்டர் ஃப்ரம் அ ஸ்ட்ரெயிட் ஷோர் லைன். அப்ப இதனுடைய 5 கிலோமீட்டர் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 5 கிலோமீட்டர். இப்போ இந்த பீக்கனுடைய ஆங்கிள் இங்க இருந்து இந்த இடத்துல இருக்குன்னா ஆங்கிள் இதுவாகும். அதே போல இது குறையுதுன்னு வச்சுங்க, ஆங்கிள் டிகிரிஸ் ஆகும். இந்த சைடு போகும்போது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஆங்கிள் மாறி 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 இருக்கும். அதனால இந்த ஆங்கிள் என்னன்னு தெரியாதனால ஐ எம் டேக்கிங் திஸ் அஸ் தீட்டா. இந்த ஆங்கிள் ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, how fast is the beam moving along the shoreline when it makes an angle of 45 degree with. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்ல. இதனுடைய இது பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது, 5 சென்டிமீட்டர், 5 கிலோமீட்டர். இது எனக்கு தெரியாது. திஸ் இஸ் கால்ட் ஹைபோட்டெனியூஸ், திஸ் இஸ் கால்ட் ஆப்போசிட். இல்ல சாரி, இதுக்கு ஆப்போசிட் இதுதான் ஆப்போசிட். இங்கதான் தீட்டா இருக்கு. திஸ் இஸ் கால்ட் யுவர் அட்ஜசன்ட் சைடு. இப்போ எனக்கு இந்த தீட்டா வேல்யூவை கண்டுபிடிக்கும். அப்போ எனக்கு இது தெரியாதுமா, எக்ஸ். இது ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடு தேவைன்னா பாருங்க. அப்போ இந்த பீக்கன் எப்படி ரொட்டேட் ஆகுது, சுத்தி அதுக்கு கொடுத்துட்டாங்க. பீக்கன் ரொட்டேட் ஆகிற விஷயம் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்கிறோமா, 10 seconds. Every 10 seconds it makes one revolution. அப்ப இது போய் இந்த பீக்கன் இங்க சுத்தி இங்க வரத்துக்கு, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க ரெட்ல. இந்த இடத்துல இருந்து இப்படி வரத்துக்கு இப்படியே ஒரு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இப்படியே வருது, இப்படியே வருது, இப்படியே வந்து இந்த இடத்துல இந்த ரெவல்யூஷன் முடியறதுக்கு இட் வில் டேக் ஃப்ரம் இந்த பாயிண்ட் ஏ வச்சுங்க, இந்த பாயிண்ட் பி, ஏல இருந்து பி ஒரு ரெவல்யூஷன் முடியறதுக்கு it will take 10 seconds. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் பாருங்க சொல்றேன். இப்ப ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாமா? இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து ஒரு tan தீட்டாவை கண்டுபிடி. tan தீட்டா என்னது, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. யுவர் ஆப்போசிட் சைடு நான் எக்ஸ் எடுத்துட்டேன். யுவர் அட்ஜசன்ட் சைட்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், 5 கிலோமீட்டர் 5. அப்ப இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்னா ஐ வில் கெட் x is equals to, கரெக்டா, யுவர் tan theta is equals to x by 5. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் என்ன கண்டுபிடிக்கலாம், 5 tan theta. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு ரிலேஷனை கண்டுபிடிச்சிட்டோமா, ஒரு வாட்டி சர்க்கிள் இஸ் ரிலேஷன், இந்த ரைட் ஆங்கிளை வச்சு ஒரு ரிலேஷனை கண்டுபிடிச்சோம். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்கா பாருங்க, how fast is the beam moving along the shoreline when it makes an angle of 45 degree with the ship. அப்போ எனக்கு என்னன்னா இந்த எக்ஸ் உடைய வேல்யூ தான் கேட்கணும். அதுன்னு கேட்டிருக்கான், how fast is the beam moving along the shoreline
when it makes அப்ப எவ்வளவு வேகமா இது போயிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த ரெவல்யூஷன்ஸ், இந்த ரொட்டேஷன்ஸ் இல்லையா, இந்த ஆசிலேஷன்ஸ் மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி போயிட்டு வந்திருக்குன்னு பாருங்க. அப்ப எக்ஸ்ன்னு சொன்னா அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச கண்டுபிடி. எனக்கு கொஸ்டின்ல தேவை என்னன்னா இதுதான். அப்ப ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் dx by dt இல்லையா. இங்க என்ன கொடுத்துட்டா, யுவர் ஆங்கிள் இஸ் given theta is equals to 45 degree. அப்ப எனக்கு dx by dt தேவைன்னா முடிஞ்சிச்சு ஆன்சர். இப்ப பாருங்க, dx by dt is equals to 5 tan theta. It is given that 5 tan theta இல்லையா. So we can write this as 5 tan theta. So how can you write this 5 tan theta? இப்போ இந்த இடத்துல 5 tan theta multiply பண்ணா secant square theta into theta வை differentiate பண்ணா d theta by dt. இங்கதான் இப்ப சிக்கலே ஆரம்பிக்குது. எனக்கு இதனுடைய வேல்யூ தெரியும் theta, ஆனா d theta by dt என்றது என்னது? What is d theta by dt? அதுதான் கொடுத்துருக்கான். எவ்வளவு? 10 seconds. A beacon makes 10 seconds per evolution. இப்ப பாருங்க, ஒரு சர்க்கிள், ஒரு ஆசிலேஷன் மாதிரி வரும் இல்லையா, ஒரு ஃபுல் சர்க்கிள் இது ரொட்டேட் ஆகும். 360 டிகிரில இந்த பீக்கன் வந்து சுத்திட்டே இருக்கும். 300 டிகிரி. லைட் ஹவுஸ் பாத்திருக்கீங்களா? லைட் ஹவுஸ்ல இந்த லைட் அடிக்குது இல்லையா, 300 டிகிரில சுத்தி சுத்தி அடிக்கும். அப்ப அது ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? ஒரு கிளாக் மாதிரி போயிட்டே இருக்கும். கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ரெவல்யூஷன் முடிக்கிறதுக்கு இட் வில் டேக் 10 செகண்ட்ஸ் இல்லையா. அப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் d theta by dt வை கண்டுபிடிக்கலாம். சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னமா? வாட் இஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ்? 2 pi r. 2 pi r. வெரி குட். 2 pi r. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 pi r. This is called the circumference of the circle இல்லையா. நம்ம வந்து ஆக்சுவலி அதுல ரேடியஸ் வந்து 1. அப்பதான் வந்து அது வந்து ஒரு ரெவல்யூஷன். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சர்க்கிளுடைய ரெவல்யூஷன் எவ்வளவு. 1 revolution of a circle is what? 2 pi, 360 degree. அப்ப the answer is 2 pi. எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்துக்குது? இப்ப சப்போஸ் எனக்கு வந்து 2 pi அப்படின்னு சொல்லி it will take 10 seconds இல்லையா. அப்ப 2 pi, அப்ப d theta by dt எப்படி இருக்கான்னா 2 pi divided by it will take 10 seconds. எனக்கு 1 செகண்ட்ல சொன்னா நோ ப்ராப்ளம், 2 pi அப்படியே போட்டுருவேன். இங்க 10 செகண்ட்ஸ் ஆகுது ஒரு ரெவல்யூஷன் சுத்தி முடிக்கிறதுக்கு. எனக்கு 10. இப்ப சப்போஸ் ஒண்ணும் இல்லமா, எனக்கு இதே கிளாக்க வச்சுங்க, கிளாக்கு ஒரு ரவுண்ட் முடிச்சு அனுப்புறதுக்கு இட் வில் டேக் 60 மினிட்ஸ் இல்லையா. அப்போ ஒரு ரெவல்யூஷன் முடிக்கிறதுக்கு இட் வில் டேக் 60 மினிட்ஸ். அப்போ 2 pi divided by 16 போடுவேன். என்ன ஆகும் பாருங்க, 2 pi divided by 60. அப்போ 360 divided by 60 again will get the 6. அப்போ ஒரு ரெவல்யூஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் எவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்னா d theta by dt. ஒரு ரெவல்யூஷனுக்கான இது வந்து ஒரு சர்க்கிளுடைய ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்றது 2 pi. இங்க இது கம்ப்ளீட் பண்றது 10 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்றது. அதனால the answer is 2 pi by 10. அப்ப இது எப்படி போடலாம்? சிம்பிளிஃபை பண்ணா 5 by 5. அப்ப இங்க கொண்டு போய் போடுங்க dx by dt which is equals to 5 secant theta the whole square. Theta உடைய வேல்யூ 45. Secant 45 degree the whole square into d theta by t which is equals to pi by 5. 5 cancel. Secant 45. What is secant 45 degree? Root 2 இல்லையா. Secant 45 degree is root 2. Root 2 the whole square into pi. Root 2 square is 2 இல்லையா. So we'll get 2 pi. யூனிட் பாருங்க, என்ன எழுதணும் யூனிட்? What is the unit is given? இல்ல x ன்றது என்ன எடுத்துக்கமா? கிலோமீட்டர்ஸ் இல்லையா. It is given kilometers. அப்ப கிலோமீட்டர் பர் dt எவ்வளவு செகண்ட்ஸ்ல கொடுத்திருக்கானா, அதனால கிலோமீட்டர் பர் செகண்ட். தட் இஸ் த ஆன்சர். பாருங்க, இதெல்லாம் 5 மார்க்ஸ். இனிமேல் வர எல்லா ப்ராப்ளம்ஸும் 5 மார்க்ஸ். ஒன் மோர் 5 மார்க்ஸ். A conical water tank. So with this we'll stop the class today. Please take down quickly. A conical water tank with vertex down of 12 meters height. A conical water tank with vertex down of 12 meters height has a radius of 5 meters at the top. Has a radius of 5 meters at the top. If water flows into the tank, if the water flows into the tank at a rate of 10 cubic meter per minute, cubic நாலே வால்யூம். அத மைண்ட்ல சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணிக்கணும்.
cubic அப்படினாலே ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஏரியா at a rate of 10 cubic meter per minute. 10 cubic meter per minute. 10 cubic meter per minute. How fast is the depth of the water? How fast is the depth of the water? Increases. How fast is the depth of the water? Increases. How fast is the depth of the water? Decreases. Sorry, increases. When the water is 8 meters deep. When the water is 8 meters deep. When the water is 8 meters deep. சரியா? A conical water tank. நம்ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் வச்சிருப்போம். சில பேர் வீட்ல இந்த மாதிரி கோனிக்கல் மாதிரி ஒரு டேங்க் வச்சிருப்பாங்க. இல்ல ஒரு கோன். இந்த கோன் ஐஸ்கிரீம் மாதிரி மேல டேங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க. கோனிக்கல் வாட்டர் டேங்க் இஸ் வித் வெர்டெக்ஸ் ஆஃப் 12 meters ஹைட். அதனுடைய ஹைட் கொடுத்துறாங்க which is equals to 12 meters. இல்ல அதனுடைய ரேடியஸ் இந்த முதல்ல என்ன பண்ணிட்டா இந்த செய்யப்பட்டிருக்கிற அந்த கோனுடைய டேங்க் அந்த கோனிக்கல் டேங்க் உடைய ஹைட்டையும் ரேடியஸும் ஈஸியா கொடுத்துட்டான் which is equals to 5 meter. சரிங்களா? இப்போ என்ன சொல்றான் பாருங்க. If water flows into the tank at the rate of 10 cubic meter. குழா வச்சு போடுறோம் இல்லையா? ஒரு டேப் வச்சு போடுவீங்க, ஒரு பைப் வச்சு போடுவீங்க. அந்த பைப்ல தண்ணி வந்து உள்ள கொட்டுது இல்லையா? அது எவ்வளவு கொட்டுது அப்படின்னு சொன்னா அதனுடைய வால்யூம் ரேட் கொடுத்துட்டாங்க. வால்யூம் உடைய ரேட்னா dv by dt. இதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேக்குறான் பாருங்க. How fast is the depth of the water increases when the water is 8 meters? When the water is 8 meter. When the water is 8 meter deep. அதனுடைய ஆழம் 8 மீட்டரா இருந்தால் எப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன் என்ன கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல இதனுடைய டெப்த் இப்போ மொத்தம் 12. இப்போ எனக்கு என்ன கேக்குறா இதனுடைய வேல்யூ 8ன்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய டெப்த். How fast is the depth of the water? அதாவது height of the water increase. அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுச்சு பாருங்களேன். dh by dt கண்டுபிடிக்கணும். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா கிடைக்கும். வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா என்னது? வாட் இஸ் வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா? யாரா டெக்னிக் சொல்ல முடியுமா? 1/3 pi r square h. 1/3 வெரி குட். 1/3 pi r square h. பாருங்களேன் எப்பொழுதுமே வேரியபிள் வந்து ரெண்டு இருக்கணும். ஒன்னு டிபெண்டன்ட், ஒன்னு இண்டிபெண்டன்ட். சப்போஸ் நான் இங்க வந்து இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் v எடுத்துட்டேன்னா எய்தர் r or h இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். இங்க ரெண்டு வேரியபிள் வந்துருக்கு. r வந்திருக்கு, h வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒன் டேர்ம்ல h in terms of r or r in terms of h எப்படி வேணா எடுக்கலாம். ஆனா இங்க எனக்கு கேட்டுக்கிறது dh by dt. ஆகவே r in terms of h எடுங்க. எப்படி எடுக்க போறேன்னு பாருங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த சின்ன குட்டி உள்ளுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் ப்ளூ கலர்ல போடுறேன் பாருங்க. இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன் இல்லையா? இந்த ப்ளூ கலர்ல போறதுல இந்த ரேடியஸை நான் ஆர்ன்னு எடுக்கிறேன். இந்த ரேடியஸை நான் h எடுக்கிறேன். 8 சைட்ல அப்படி வச்சுக்கணும் பிராக்கெட்ல. ரைட்டா? இப்ப இந்த பாயிண்ட ஓன்னு எடுக்கிறேன். இந்த பாயிண்ட ஏன்னு எடுக்கிறேன். இந்த பாயிண்ட பின்னு எடுக்கிறேன். இந்த பாயிண்ட சின்னு எடுக்கிறேன் டி. இப்ப பாருங்க நான் போட்டேன் இல்லையா? இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள். ரெண்டுமே சிமிலர். ஏன் தெரியுமா சிமிலர்? இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இது காமன். இந்த ஆங்கிள் இஸ் காமன். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தனியா போடுங்க எடுத்து. இல்ல எப்படி போடுறோம் பாருங்க. நான் எடுத்து தனியா போட்டுங்களா? சோ இப்படி இருக்கு இந்த ட்ரையாங்கிள். இப்படி ஒரு ட்ரையாங்கிள், குட்டி ட்ரையாங்கிள் ஓ சி டி. அதே போலதான் அடுத்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? இப்படியே இருக்கு இதே ட்ரையாங்கிள். பாருங்க பெருசா இருக்கு, அவ்வளவுதான். இது சின்னது, அதனால இது பேரு சிமிலர் ட்ரையாங்கிள். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓ ஏ பி இது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் காமன். யுவர் ஆங்கிள் ஆஃப் ஓசிடி இல்ல which is equals to angle of OCD இல்ல COD and AOB. ரெண்டு ஆங்கிளும் பாத்தீங்கன்னா தீட்டா which is called common angle. சரியா? common angle. And also இன்னொரு ஆங்கிள் பாருங்க.
இந்த ஆங்கிள் பாருங்க 90 டிகிரி இருக்குது. அப்ப ஆங்கிள் ஆஃப் ஏசி ஓசிடி, angle of OAB which is equals to 90 degree. அப்போ ரெண்டு ஆங்கிள் இருந்தா அதுக்கு பேரு AA கிரைட்டீரியன். ரெண்டு ஆட்டோமேட்டிக்கா மூணாவது ஆங்கிளும் சேமா இருக்கும். ஏன் தெரியுமா? ஆங்கிள் ஆஃப் இது வந்து 180 டிகிரி தான். சப்போஸ் இது 90, இது 60, 150, மீதி கண்டிப்பா இது 30 டிகிரி. இந்த AA கிரைட்டீரியன் படி ரெண்டு ஆங்கிளும் சிமிலர். எந்தெந்த ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிமிலர்? ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் அது OCD and triangle இது OAB are similar. What is the condition? Yashwantika, Arshika, boys. Very good. Appo the sides are equal in a proportional. When the two triangles are similar, the sides are proportional. மேல CD இருக்கா? CD by AB. கீழ சைடுல என்ன இருக்கு? ACO divided by OA, which is equal to last hypotenuse இருக்கு OD divided by OB. என்னென்ன வேல்யூ தெரியும்? CD உடைய வேல்யூவை நான் R ன்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய வேல்யூ தெரியும். OC உடைய வேல்யூவை நான் H ன்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய வேல்யூ 5 ன்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய வேல்யூ H வந்து H இது சாரி 12, மொத்தம் 12 ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப அப்ளை பண்ணலாமா? எனக்கு எது எது இல்ல, ஓடியும் ஓபியும் இல்லை, அதை பத்தி கவலைப்படாது. இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கோ. CD உடைய வேல்யூ R, AB உடைய வேல்யூ 5 இல்ல. அதுக்கு அடுத்தது அந்த CO உடைய வேல்யூ H, இதனுடைய வேல்யூ உள்ளது R. இப்போ இதுல இருந்து R உடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சாரி, R by CD உடைய வேல்யூ R by 5, இது H by 12. எனக்கு R தான் தேவை. அப்போ R is equals to, I can write what is R value? R value என்ன கிடைக்கும்? சொல்லுங்களேன். R value என்ன கிடைக்கும்? 5 by 12. 5H by 12. 5H by 12. We'll get the R value is equals to 5H by 12. Yeah, your R value is equals to 5H by 12. Yeah, we'll get 5H by 12. Your R value is equals to 5H by 12. Appo we'll get your R value is equals to 5H by 12. இப்போ இந்த ஃபார்முலால கொண்டு போய் போடலாமா? Your V is equals to 1 by 3 pi R square. 5 square பண்ணா 25, H square பண்ணா H square, and 12 square பண்ணா you'll get 144. இப்போ இந்த கியூபிக்க வந்து மீட்டர் கியூப்னு கூட போடலாமா? நான் முன்னாடியே சொல்ல நினைச்ச மறந்துட்டேன். இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. கியூபிக் மீட்டர் we can write this as meter cube per minute அப்படின்னு போடலாம். So therefore we'll get, அப்ப இங்க என்னென்ன கிடைச்சிருச்சு? dV by dt இருக்குது. H உடைய வேல்யூ 8ல இருக்கும்போது தான் கண்டுபிடிக்கணும். H value is equal to 8 meters. When the depth is 8 meters, what is the rate of change of height? We want to find out dH by dt. இப்போ எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாருங்க. 3 வந்து 12 it will go how many times? 4 times இல்லையா? So அப்போ 4 into 5 100. V is equals to 100 pi divided by 144 இல்லையா? 100 pi divided by ரைட் சரி, ரைட் தப்பா போட்டோமா? R square into H 3 கேன்சல் ஆகாதுல, அந்த 3 அடிச்சுட்டேன். அப்போ 1 by 3 into which is equals to, we'll get V is equals to 25 pi divided by 3 into 144 into H cube. Is it right? இப்போ H cube கிடைக்கும், கரெக்ட்மா? இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dV by dt equals to 25 pi by 3 into 144. H cube differentiation 3H square into dH by dt. This 3 will get cancelled இல்லையா? அப்போ dV by dt உடைய வேல்யூ கொடுத்துறா, which is equals to 10 is equals to 25 pi divided by 144 இல்லையா? into H square into dHT. H உடைய வேல்யூ கொடுத்துறா, which is equals to 8 இல்லையா? 8 into 8 into dH by dt. இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்க. 8ல வந்து it will go 1 time போகும், 16 times போகும். இது 8ல வந்து it will go 2 times. அப்ப இதை cross multiply பண்ணா 20 is equals to 25 pi இல்ல? 20 into 25 pi
Correct? 20 into 25 pi. 20 into 25 pi into dh by dt. இப்போ எனக்கு தேவை dh by dt மாத்திரம் தான். அப்ப 20 divided by 25 pi. 20 divided by 25 pi. அப்ப 20 வந்து 4ல சாரி 20 வந்து 25ல எத்தனை மோட் போடுவோம்? 4 டைம்ஸ் போகும். இது வந்து 5 டைம்ஸ். therefore 4 by 5 pi. hன்றது ஹைட் தானே, இது ஏரியாலாம் கண்டுபிடிக்கும் இல்லையா? so your h is equals to height. தப்பா போட்டு கேன்சல் பண்றது தப்பாச்சு. சாரி 8 into 8 இல்லையா? 8 வந்து 14ல it will go 1 times. இது வந்து 64 போட்டுங்க. இது வந்து 2ல 72 டைம்ஸ் போகும். இது வந்து 2ல 32 டைம்ஸ் போகும். இது வந்து 2ல 36 டைம்ஸ் போகும். இது வந்து 2ல 16 டைம்ஸ் போகும். இது வந்து 9 டைம்ஸ் போகும். இது வந்து 4 டைம்ஸ் போகும் இல்லையா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we'll get 5 into 9 into 10 90, which is equals to 25 into 4 100 pi into dh by dt. எனக்கு தேவை dh by dt, which is equals to 90 divided by 100 pi. 0 0 cancel, which is equals to 9 by 10 pi. யூனிட்ல கொடுத்துருக்கான் மீட்டர். அப்போ therefore மீட்டர் பர் யூனிட். பாருங்க, லென்த், ஹைட், ரேடியஸ் இதெல்லாம் கேட்டா வெறும் மீட்டர் பர் மினிட். ஏரியான்னு கேட்டா மீட்டர் ஸ்கொயர் பர் மினிட். வால்யூம்குள்ள மீட்டர் கியூப் பர் மினிட். அவ்வளவுதான். With this we'll stop today. We'll continue the remaining problems in the next class. So we are discussing one of the very important topic for your testing. So kindly please attend the class regularly. So miss பண்ணாதீங்க. வர these exercise வர topics எல்லாமே ரொம்ப ரொம்ப important. Not only for your இது நிறைய பேர் 24th இருந்து எழுத போறீங்க JEE main first attempt. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கான்செப்ட்ஸ்லாம். So with this we'll stop today. We'll continue the next class. Till then, bye. Wish you all the best for all your examination. God bless you all. Once again, very Thank you, sir. happy and very prosperous New Year to all of you. Okay, God bless you all. Thank you, sir. Thank you, Okay. sir.